எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸ்வீட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம யூஸ்வலாக வீட்டில் செய்யும்போது ஏதாவது சிம்பிளாக செய்யணும்னு நினைப்போம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்காக பிரெட் பயன்படுத்தி ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பிரெட் மலாய் ரோல். இதை கொஞ்சம் வேரியேஷனில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். மலாய் ரோலுக்கு தேவையான ரப்டியை முதல்ல செஞ்சுக்கலாம். ஒரு சாஸ்பேனில் 500 ml ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். முன்னாடி காய்ச்சி வச்ச பாலை தான் நான் யூஸ் பண்ணுறேன். கூட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே செய்கிற ரப்டி மாதிரி இது இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். ரோஸ் சிரப் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதோட கலரும் வாசனையும் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பால் நல்லா காஞ்சி கெட்டியாக வரும்போது 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்கில் இந்த ரப்டி செய்கிறதுனால இது ரொம்ப ரிச்சாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். ஸ்டோவை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா திக்காக ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் ஊற்றிக்கலாம். ரோஸ் சிரப்பை நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை கடையில் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க கலர் எப்படி மாறி வந்திருக்குன்னு. கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சிம்ல வச்சு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரப்டி ரெடி ஆனதும் இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ரப்டியை எடுத்து வச்சிருங்க. இப்போ பிரெட் ரோல்ல வைக்க ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் நெய் ஊத்துங்க. இது கூட 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். இப்போ 200 கிராம் கோவாவும் சேர்த்துக்கலாம். இது சர்க்கரை சேர்க்காத கோவா. கோவாவை நல்லா திருவி சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்ந்து நல்ல க்ரீமியா வர வரைக்கும் கிண்டி விடுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேருங்க. அருமையான கலர் வந்திருக்கு பாருங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க சுகரை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். கோவா இல்லைன்னா பால் பவுடர் யூஸ் பண்ணி கூட இதை செஞ்சுக்கலாம். கலவை நல்லா கெட்டியா வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ நமக்கு தேவையான ஃபில்லிங் ரெடியா இருக்கு. இப்போ மலாய் ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பிரெட் எடுத்து கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட்டை சப்பாத்தி ரோலர்ல வச்சு ஈவனா ஃபிளாட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கோயா ஃபில்லிங்கை பிரெட் மேலே வச்சு ஒரு கத்தி யூஸ் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கத்தியில் நான் கொஞ்சம் நெய் தடவை யூஸ் பண்ணுறேன், அதனால ஸ்ப்ரெட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக ஒட்டாமல் வரும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதும் பிரெட்டை மெதுவாக ஒரு பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சமாக பால் தொட்டு ஓரத்தில் தடவி ரோலை ஒட்டுங்க. ரெண்டு பக்கம் ஓரத்துலயும் கட் பண்ணிடுங்க. மலாய் ரோல் பாருங்க பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு. உள்ள நல்ல பிங்காவும் வெளியில ஒயிட்டாவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ பிளேட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்ல கொஞ்சம் ரப்டியை ஊத்தி ரெடி பண்ண மலாய் ரோலை மெதுவா ஒண்ணா ரப்டி மேல வைங்க. மேலையும் கொஞ்சம் ரப்டியை ஊத்திக்கலாம். அதுக்கு மேலே செரீஸ் இல்லைனா பிஸ்தாவை தூவி நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். ரப்டியை நல்லா கூலாக சர்வ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி டெசர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்கள். நான் ஒரு வேரியேஷனுக்காக ரோஸ் சிரப் யூஸ் பண்ணி இந்த டிஷ்ஷை செஞ்சுருக்கேன்.
உங்ககிட்ட ரோஸ் சிரப் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக எப்பவும் செய்கிற ரப்டி கூட நீங்கள் செய்யலாம். ஈஸியான டேஸ்டியான இந்த ஸ்வீட் டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.